அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து எக்ஸாம் போபியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நான் நேற்றைய தொடராக இந்த எக்ஸாம் ஹாலில் போயிருந்து இந்த ஆன்சர் பேப்பரை நம்ம கையில் எடுத்து அதில் சிக்னேச்சர் இருக்குதான்னு பார்க்கணும். கொஷின் பேப்பரில் நாங்கள் முதல் A to Z எல்லா கேள்விகளையும் நீங்கள் வாசிக்கணும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். எப்போவுமே மாணவர்கள் வந்து ஒரு பேப்பரை வாங்கிட்டு போகும்போது ஒரு ஈஸி கேள்வி ஒன்றிட்டு அதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போவாங்க. தவறு அங்கதான் நடக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மௌலவி முடிச்சார்கள், மதரசால ஓதின பிள்ளைகள், மௌலவிமார்கள், அரபு நல்லா படிச்சவங்க, இஸ்லாம் பாடத்துல நல்லா தெரிஞ்சவங்க, மதரசாவில் இருந்து அப்படியே ஓலவலுக்கு வராங்கன்னு வைங்க, இஸ்லாம் பாடத்துல எஸ் எடுப்பாங்க. கிண்டல் பண்ணுங்க, பெரிய மௌலவி உனக்கு. அவங்க மௌலவி ஆனதால்தான் எஸ் எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லா ஆன்சர் பண்ண தெரியும். அதனால என்ன செய்வார் என்றால், முதல்ல ஒரு 2-3 கேள்விக்கு பக்கம் பக்கமாக எழுதிட்டு டைம் முடிஞ்சிடும், பேப்பரை பக்கம் வச்சோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு கேள்விக்கு 15 மார்க்ஸ் என்றால் அதை விடிய விடிய எழுதினாலும் 15 தான். அந்த பாயிண்ட்ஸை 5 நிமிஷத்துல எழுதினாலும் உங்களுக்கு 15 மார்க்ஸ் தான். புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னென்றால், எக்ஸாம் பேப்பரை வாங்கி டைம் சரியா ஒதுக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவு நிமிஷம் தான் கால்குலேட்டர் பண்ணி பிரிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல டைம் கொடுக்கறது இல்லைங்கிறதுல கண்டிப்பா இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன, பேனாவை பென்சிலை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்து, கேள்வி பேப்பர் எடுத்து A to Z எல்லா கேள்வியும் நீங்க வாசிக்கிறீங்க. அதுக்கு நேரம் போறது உங்களுக்கு பிரயோசனம் தான். வாசிச்சுக்கிட்டே போங்க. வாசிச்சுட்டு போகும்போது ஒரு கேள்வி உங்களுக்கு 100% ஆன்சர் தெரிஞ்ச ஈஸியான கேள்வியா, அந்த கேள்வி நம்பருக்கு ஒரு வட்டம் போடுங்க. ஏதோ ஒரு அடையாளம் போடுங்க. நான் குறிப்பா சுட்டு மதிப்பா சொல்லித்தரேன். ஒரு வட்டம் போடுங்க. அடுத்த ஒரு கேள்வி போடுங்க. இன்னொரு கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கு, அதுக்கு ஒரு வட்டம் போடுங்க. ஒரு கேள்வி ஒரு 50-60% என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அதுக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. ஒரு அளவுக்கு ஆன்சர் பண்ணலாம், கோடு போடுங்க. ஃபுல் ஆன்சர் பண்ணலாம், வட்டம் போடுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஒண்ணுமே போடாம விடுங்க. இப்படி மார்க் பண்ணி போங்க. ஒரு கேள்வியும் தாண்டிக்கிட்டு போகும்போது எல்லா கேள்வியும் வாய்க்க முடியுங்க. ஏன் சொல்றேன்டால், கேள்வியிலேயே விட இருக்கு. ரைட்டா? இப்ப 3வது கேள்விக்கு விட 28வது கேள்வியில இருக்கு. விளங்கிட்டா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரி பாடம் பார்க்குறீங்க. ஹிஸ்டரி பாடம், இலங்கையின் பூர்வீக ஜென்மம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி. இலங்கையின் பூர்வீக ஜென்மம் தெரியல, ஆராய்க்கும் தெரியல அப்படின்ட்டு அதை ஆன்சர் பண்ணாம விட்டுருங்க. கடைசியில் ஒரு கேள்வி இருக்கும். ஆதி காலத்திலிருந்து இலங்கையில் வாழ்ந்து வந்த வேடர்கள் வாழும் பகுதிகள் எது? ஆதி காலத்திலிருந்து, அப்ப வேடர்கள் அவங்கதான் பூர்வீக ஜென்மம். அந்த கேள்வியிலேயே ஆன்சர் வந்திருக்கிறது. ஒரு கேள்வியில இன்னொரு கேள்விக்கான ஆன்சரை மறைமுகமா வச்சிருப்பாங்க. விளங்கிட்டா? அப்ப இப்படித்தான் இஸ்லாம் படத்துல நிறைய அப்படி வந்துகிட்டு இருக்கு. சில சஹாபாக்கள் பேரை கேட்டுட்டு அவர் பேரை சொல்லி அவர் செஞ்சது என்னன்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து. அப்ப முழு கேள்வியை நீங்க வாசிக்கும் போது சில மறந்ததுகளை ஞாபகப்படுத்தும், தெரியாத தெரியப்படுத்தும். உங்களுக்கு அது பிரயோசனமா இருக்கும். ஆனா அந்த வட்டம் போடுறது, கோடு போடுறது, கோடு போடாம போடுறது, இது ஒரு ட்ரிக்ஸ். இதை செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க ஆன்சர் பண்ணும்போது முதல்ல என்ன செய்யுங்க, வட்டம் போட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு விஷயம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் பண்ணும்போது முதல் கேள்வியிலிருந்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும் என்று விதியெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க முதல் தடவை 18வது கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறீங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வினா எண் 15 போடுங்க, ஆன்சர் பண்ணிட்டு போங்க. அப்ப மார்க்ஸ் போறவங்க கரெக்டா நம்பருக்கு மார்க்ஸ் போடுவாங்க. அந்த ஓர்டர்ல தான் பதில் எழுதணுன்றதுலாம் கிடையாது. 28வது கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு 1 எழுதலாம், கடைசியா கூட 1க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனா மறக்காம வினா எண், கேள்வி இலக்கம் 8 ஆன்சரை கொடுங்க. ஆன்சர் பண்ணும்போது நாங்க குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்றால் பாயிண்ட்ஸ் வைக்கிறது. பாயிண்ட்ஸ் வைக்கிறது. ஏன்னா பேப்பர் பார்க்குறவங்க நீங்க எழுதின எல்லா வரியையும் இப்படி பார்த்து ஒரு ஒரு பாப்பா கிட்ட இருந்து வந்த கடிதத்தை வாசிக்கிற மாதிரி, ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்த மாதிரி இந்த பேப்பர்லாம் எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. அவங்க கவனிக்கிறது பாயிண்ட்ஸ் சரியா வந்திருக்குதா, கேள்விக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிக்கிறாங்களா, அந்த பாயிண்ட்ஸ் ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ஓகே. 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 3 பாயிண்ட்ஸ் வந்தா 4வது பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்க, பார்க்க மாட்டாங்க. 3 தான் தேவை. 3க்கு 3 மார்க்ஸ் போட்டு அடுத்த பேப்பர் பார்ப்போம். ஏன்னா அவர் பேப்பர் பார்க்கணும். ரைட்டா? இந்த பேப்பர் பார்க்குறவங்க எவ்வளவு பேப்பர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு
சலரை இருக்குது. அப்ப அவங்க தேவையில்லாம நீங்க எழுதினதுலாம் வாய்ச்சிக்கு நிக்க மாட்டாங்க. போயிட்ஸ் வைங்க, டைமுக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துருங்க. அப்ப அந்த வட்டம் போட்டதை எல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கோடு போட்டதை எழுதுங்க. ஏற்கனவே நீங்க கேள்வியை பாய்ச்சி வச்சதுனால உங்களோட மூளை செட் பண்ணிட்டு இருக்கும். இந்த கேள்வி ஒன்று வந்திருக்கு, இதுக்கு என்ன பதில்? நீங்க சில கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு குயிக்கா உங்க மூளை அந்த கேள்வி படிச்சமே அதுக்கு பதில் இதுதான் உங்களோட மூளை கிரியேட் பண்ணி தரும். ஏன்னா நீங்க ஒரு தடவை அதை வாய்ச்சிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, அந்த கிளாஸ் போயிருக்கிறீங்க, உங்களுக்கு சுத்தமா மறந்துருந்தது ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிரைன் ரொம்ப ரிலாக்ஸா இருந்திருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் அதான் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு நீங்க எக்ஸாம் கொடுக்குவாங்க, ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அப்ப இப்படி ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி டிக் பண்ணி வாங்க. டைம் ரொம்ப மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இருக்கணும். டைமை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அந்த நேரத்துல மிச்சமாயிட்டு அப்படியே அசந்து தூங்கிடாதீங்க. திரும்ப ஒரு தடவை வாசிங்க, எழுத்து பிழைகள் இருக்கும், இன்னொரு வரியை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது இன்னொரு விஷயம், ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வரியில முடிஞ்சா அடுத்த வரியில மார்க் பண்ணி அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ஒரு 2, 10, 15 வரியை விடுங்க, ஒரு 5 வரியை விடுங்க. அவங்க உங்களுக்கு இப்படி பேப்பரை வேஸ்ட் பண்ணலாம் கேஸ் போட மாட்டாங்க. ஒரு அரை பக்கம் இருக்கா விட்டுட்டு அடுத்த பக்கம் எழுதுங்க. ஏன் தெரியுமா? அந்த மிச்ச நேரத்துல உங்களுக்கு விடாத சில பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு அங்க இடம் இருக்கு. ஏன்னா நீங்க எக்ஸாம் ஆன்சர் பண்ணும்போது 8வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணி போட்டு திரும்ப 9, 10 போய் இன்னொரு பக்கத்துல 8வது கேள்விக்கான ஆன்சரின் மீதி தொடரும் அடுத்த எபிசோட். இதெல்லாம் கிடையாது. அதனால இடத்த வச்சுக்கோங்க, அவரத்தையும் நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அப்ப இப்படி நீங்க இந்த டைம் அந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒரு நாள் பிட் அடிச்சுட்டு போறீங்க, அதை இதை எடுத்துக்கிட்டு போறது, துண்டை எடுத்துட்டு போனீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதுல கூட உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா உங்க பொக்கெட்ல துண்டு இருக்கு, பிடிச்சிருவாங்களோ கன்றுவாங்களோ என்ற பதட்டம் இருக்குமே தவிர நல்லா தெரிஞ்ச கேள்வியும் உங்களால் எழுத முடியாம சரியா? அதனால நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட மைண்டுக்கு நீங்க கதவை பூட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கிட்டதான் இருக்குதே, அப்ப நான் எதுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும், மூளை கதவை மூடிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது நான் ஆன்சர் பண்ணணும்னு மூளை கதவை திறக்கும். எனவே பிட்டெடுத்து போகாதீங்க. நீங்க நல்லா சுயமா யோசிங்க, எழுதுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது இல்லாட்டி இன்னொரு வாட்டி எழுதுறது அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆறீங்க, எழுதித்தான் பார்ப்போமே, போவோமே, அந்த களத்தை பார்ப்போமே, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நீங்க டென்ஷன் இல்லாம போயிருங்க. எழுதுங்க. எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை என்ன செய்யுங்க, வாசிங்க. கண்டிப்பா சுட்டிலக்கம் உங்களோட இன்டெக்ஸ் நம்பர் சரியா இருக்குதா, கேள்வி நம்பர்கள் சரியா போட்டிருக்கிறீங்களா, எல்லா பேப்பர்லையும் சூப்பர்வைசர் அன்றைக்கு டேட்டை போட்டு சைன் வச்சிருக்கிறாரா என்கிறத மட்டும் கவனிச்சு தூக்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அல்லா கிட்ட துவா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இதுல எனக்கு நல்ல முடிவு தாயா. இதுக்கு பிறகு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டா எப்படி வந்தாலும் அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மனநிலையை கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எது நல்லவோ அதை செய்வாங்க. வாசா அந்த தக்கவ விஷயம் ஹைருலக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ நல்லதான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனவே முடிவு அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல நம்ம முயற்சி பண்ணிக்கிறோம். அல்லாஹ் தாரத்தை ஏற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இதுதான் நீ தந்த முடிவா, இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். நல்லது, அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே புகழ, நினைச்சதை விட நல்ல மார்க்ஸ் வந்திருக்குது. அப்படி என்று முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போய் சாப்பிடாம போய் கத்திக்கிட்டு வேதனைப்பட்டு சாப்பிடாம எரிஞ்சு உளுந்து சூசைட் பண்ற அளவுக்கு போற அளவுக்கு இது என்னங்கிற ஒண்ணுமே இல்லை. எந்த சஹாபி ஓலவல் எழுதா, எந்த இமாம் ஓலவல் எழுதினார்? இமாம் புகாரி என்ன டிகிரி முடிச்சார்? இமாம் ஷாஃபி எங்க டிகிரி முடிச்சார்? என்ன எம்ஏ முடிச்சாரா, பிஏ முடிச்சாரா, கலாநிதி முடிச்சாரா? ஒன்றும் கிடையாது. விளங்கிட்டாங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க. நம்ம இஹ்லாஸோட செஞ்சுட்டு போவோம். இது நம்முடைய ஒரு வாழ்க்கை துணைக்காக, நம்மளோட வாழ்க்கை வசதிக்காக, நம்ம ஜொப் எடுக்கிறதுக்காக நம்ம சைட்டா எடுக்கிறோமே தவிர இதுவே நம்முடைய லட்சியம் இல்லை. நான் வந்த நோக்கம் மறுமைக்காக அமல் செய்தது. இதை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. பிள்ளைகள் இதை ஞாபகப்படுவீங்க. அல்லாஹ் நமக்கு பெரிய ஈடெடுத்துருவேன். எனவே இவ்வளவு நீங்க சரியா ஃபாலோ பண்ணினீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஓபியா வராது. எக்ஸாம் சின்ன ஒரு விஷயம், சிம்பிள் மேட்டருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால முடியும். வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்யறோம். நல்லா எழுதி, நல்ல பரீட்சை எழுதி, நல்ல ரிசல்ட்ஸ் வாங்குங்க. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில அருள் செய்வான். நீங்க படிச்சு என்ன ஒரு பெரிய ஜொப்புக்கு வந்தாலும் கண்டிப்பா அல்லாஹ்வை மறந்துடாதீங்க, தக்வாவை கைவிட்டுறாதீங்க. ஒரு டாக்டர் இறையச்சம் உள்ள டாக்டரா இருக்கும்.
ஒரு இன்ஜினியர் இறையச்சம் உள்ள ஒரு இன்ஜினியர் இருக்கணும். அப்பதான் இங்கேயும் உங்களால நல்ல சேவை செய்ய முடியும், மறுமையிலே உங்களால தப்பிக்க முடியும். ஏன்னா கிட்னியை இறைச்சி கடைக்காரனோ கசாப்பு கடைக்காரனோ திருட முடியாது, டாக்டர் தான் திருட முடியும். படிச்சதுனாலதான் அவர் கிட்னியை திருடுறாரு, அல்லாஹ்வை பயந்துட்டு திருட மாட்டார். எனவே இறையச்சம் சார்ந்த இல்மாக நம்ம இல்முகள் இருக்கணும், உங்களுடைய இல்மு இருக்கணும். அல்லாஹ் தஆலா முதல் இறக்கின வசனம் இக்ரா, படி. ஆனா மொட்டையா படின்னு சொல்லல. பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், உன்னை படைத்தவனின் பெயரை சொல்லி படி. அல்லாஹ்வோட நம்பிக்கையோட, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்கிற எண்ணத்தோட படி. அந்த படிப்பு தான் வெற்றி. தனிய அறிவுக்கு பரிசு கொடுக்கிறாருன்னா ஷைத்தான் கொடுக்கணும் அறிவாளி. அல்லாவை அஞ்சிய நிலையில் கல்வி இருந்தால் அது நமக்கு பிரயோசனம் தரும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தருவானாக. உங்களுடைய எக்ஸாம் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தரணும். நீங்க டென்ஷன் இல்லாமல் பரீட்சை எழுதணும். அல்லாஹ் தஆலா நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்துடுவான் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.